தங்களுக்கு எந்த விதி தங்களை ஆள்கின்றது, தங்கள் நாட்டை எந்த விதி எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வப்படுகிறார்கள். யாரும் ஒரு சட்ட பிரச்சனை என்றால் வக்கீலிடம் செல்லவில்லை, நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இன்றைக்கு இருக்கிறது. இந்த சட்டத்திலே 15வது பிரிவிலே என்ன போட்டிருக்கிறார் என்றால், மதத்தின் பேரிலோ சமயத்தின் பேரிலோ மொழியின் பேரிலோ இடத்தின் பெயரிலோ அல்லது இவையெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையின் பெயரிலோ இந்த அரசு யாரிடமும் வேறுபாடு காட்டாது என்ற ஒரு பெரிய அரிய உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். மனுநீதி புதைக்கப்பட்டது, சமநீதி உறுதி செய்யப்பட்டது என்பதை நாம் தெரிந்துக்கொள்வோம். அதுதான் இந்த சட்டத்துடைய முதல் சாதனை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இந்தியில் ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட பெயர் 15வது பிரிவு என்று. அப்பொழுது அந்த பட தயாரிப்பாளரிடம் கேட்டார்கள், இந்த சட்டத்திலே 300 பிரிவுகள் இருக்கிறது, ஏன் 15வது பிரிவு என்று படத்திற்கு பெயர் வைத்தீர்கள்? அது ஒரு இந்தி படம். அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் இருக்கிறதோ இந்திய அரசியல் சட்டத்துடைய இதயம் அந்த 15வது பிரிவிலே இருக்கிறது என்று சொன்னார்.